அந்த மன்னனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு. எதாக இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவார். ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தோடனே எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. மன்னர் திரும்பி வர்றதுக்குள்ள பொழுது சாஞ்சிருச்சு. சரி, இப்போ அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பக்கத்தில் எங்கேயாவது தங்கலாமான்னு போயிருக்காரு. ஒரு நெசவாளியோட வீடு இருந்திருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நான் தங்கலாமான்னு கேட்டிருக்காரு. அவர் வந்திருக்கிறது மன்னன் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இது வேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் தங்கறதுக்கு இடவசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. அடுத்த நாள் காலையில் மன்னன் தூங்கி எழுந்து பார்க்கும்போது இந்த நெசவாளி நூல் நூற்க தொடங்கிட்டாரு. மன்னர் வந்து பார்த்துருக்காரு. இவரோட காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த கயிறு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கயிறோட மறுமுனை என் பையன் தூங்கிட்டு இருக்கான், அவனோட தொட்டிலோட இருக்கு, அவன் எதுவும் அழுகுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இந்த கயிற்றை பிடிச்சா நான் எடுப்பேன், இது ஆடும், அவன் தூங்கிடுவான். பக்கத்தில் பார்த்துருக்காரு. ஒரு பெரிய கம்பு ஒன்று இருந்திருக்கு. அதோட முனை வாசலுக்கு வெளியில் வரைக்கும் போயிருக்கு. அதில் ஒரு கருப்பு கொடி கட்டப்பட்டிருக்கு. இந்த கம்பு எதுக்கு அப்படின்னு மன்னர் கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, என்னோட மனைவி தானியங்கள் எல்லாத்தையுமே காய வச்சுட்டு போயிருக்காங்க, ஏதாவது புறாக்கள் வந்து அதை சாப்பிட வந்துச்சு அப்படின்னா இந்த கொடியை ஆட்டுவேன், அது பறந்து போயிடும். இது என்னமோ சலங்கை இருக்கு, இது எதுக்கு அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு. இங்கே ஒரு எலி இருக்கு, அதோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல, அது இந்த சலங்கை சத்தா கேட்டால் மட்டும்தான் அது போகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு எலி ஓடி இருக்கு. இவர் சலங்கை எடுத்து ஒரு ஆட்ட ஆடி இருக்காரு. அந்த எலி பயந்து உள்ள ஓடிடுச்சு. சரி, வெளியில யாரோ ஒரு சில பேர் நிக்கிற மாதிரி தெரியுது, அது யாரு அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு. அவங்களா கைதான வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வாய் வழியாவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வெளியில இருந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க. மன்னர் கேட்டிருக்காரு. அவங்க ஏன் வெளியில இருந்து கேட்கணும், உள்ள வந்து நல்லா கேட்கலாமே. இல்ல, நான் சொல்றதை அவங்க கேட்க மட்டும் தானே செய்யறாங்க, அதனாலதான் வெளியில இருக்கிற மண்ணை கொஞ்சம் குழைச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த வேலைகளை முடிச்சுட்டு நான் வெளியில போயிட்டு அந்த மண்ணை வச்சு நான் பானை செய்யணும் அப்படின்னு இருக்காரு. மன்னர் ஒரு ஆச்சரியத்தோட இருந்திருக்காரு. இருந்தாலும் கேட்கவும் செஞ்சுட்டாரு. ஒரு நபரால ஒரே நேரத்தில் இவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமா அப்படிங்கும் போது இவர் சொல்லியிருக்காரு, இது மட்டும் இல்ல, என்னோட மனைவி ஒரு ஆங்கில ஆசிரியையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தினமும் எனக்கு 10 வாக்கியங்கள் எழுதி கொடுத்து அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை நான் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு இருக்காரு. அப்பதான் மன்னருக்கு தோணி இருக்கு, ஒரு நபர் மனது வைத்தால் அவரால் கற்கவும் கற்பிக்கவும் வேலை செய்யவும் வீட்டு வேலைகளையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு தோணி இருக்கு. அவரோட சோம்பேறித்தனத்தை நினைச்சு அவரே ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்காரு. அந்த அரசர் மாதிரி நம்மள பல பேர் ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறது நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். பல பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், எனக்கு நேரம் அப்படிங்கிறதே கிடையாது, சாப்பிட கூட நேரம் இல்லாமல் நான் ஓடிட்டு இருக்கேன் வேலைக்கு அப்படிம்பாங்க. ஆனா நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த நேரத்தை யாரு செவ்வனை சரியான முறையில் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கான வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும்.